ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெம்பிள் மிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ராமாயணத்தை பற்றி பார்ப்போம். ராமாயணத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேருமே காட்டுக்கு வனவாசம் போகிறாங்க. அங்கே ராவணன் சீதாவை கடத்தி கொண்டு போய் தன் ஆட்சியில் இருக்கிற சிறையில் வச்சிடுறாரு. சீதையை காப்பாற்ற நினைக்கிற ராமர் ஹனுமனோட ஹெல்ப்பை கேட்குறாரு. ஆல்ரெடி ஹனுமன் ராமனோட தீவிர பக்தன். அதனால் ராமர், லக்ஷ்மணன், ஹனுமன் அப்புறம் வானரகப்படை இவங்கெல்லாம் சேர்ந்து இலங்கைக்கு போகிறாங்க. சீதாவை மீட்டெடுக்க ஒரு போர் செய்கிறாங்க. அந்த போரில் ராமர் ராவணனை வதம் செஞ்சிடுறாரு. சீதாவை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வராரு. கொண்டு வரும் வழியில் ராமர் சிவபெருமான பூஜிக்க நினைக்கிறாரு. ஆனால் ராவணனை வதம் செஞ்சதுனால தன் சுத்தமாக இல்லாததாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் ஹனுமனை கூப்பிட்டு, நீ காஷிக்கு போயிட்டு தன் பாவங்களை போக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொண்டு வா, பூக்களை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஹனுமன் கிட்ட சொல்கிறாரு. ஹனுமனும் ராமர் சொல்லியதை கேட்டு காஷிக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் போன ஹனுமன் வரவே கிடையாது. பொறுத்திருந்து பார்த்த ராமர் தன் வில்லை எடுத்து அம்பை ஒரு மலை மேலே எய்துறாரு. அங்கே ஒரு தீர்த்தம் உருவாகுது. அந்த தீர்த்தத்தால் தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு பூஜையில் உக்காடுறாரு. அந்த தீர்த்தம் பேர் தான் ராமர் தீர்த்தம். அந்த மலை பேர் தான் தீர்த்தமலை. இந்த தீர்த்தமலை இன்றைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த தீர்த்தமலையை சுற்றி உள்ள மர்மங்கள் பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீர்த்தமலை அரூர் பக்கத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அதிசய மலை. கரெக்டாக சொல்லணும்னா அனுமன் தீர்த்தத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணி போனோம்னா இந்த அதிசய மலை நம்மளுக்கு காட்சி அளிக்கும்னு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்குது. இந்த மலை முழுவதும் மூலிகை காடுகளால் நிரம்பி இருக்கிறதுனால, பாறைகளால் நிரம்பி இருக்கிறதுனால இந்த மலைக்கு தாப்பவனம் காடுகள்னு இன்னொரு பெயர் இருக்குது. இந்த பகுதியில் நிறைய குரங்குகள், நிறைய வகையான குரங்குகள் காணப்படுது. இந்த குரங்குகள் பாவம் செஞ்சுட்டு இந்த மலைக்கு வர பக்தர்கள் கிட்ட இருந்து எந்த உணவையும் வாங்கி சாப்பிடாதான். பாவம் செய்யாத நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த குரங்குகள் உணவை வாங்கி சாப்பிடும்னு இங்கே இருக்கிற மக்கள் மற்றும் இங்கே வசிக்கிற சாமியார்கள் சொல்கிறாங்க. இதுதான் தீர்த்தமலையோட அடிவாரம். நீங்களே பாருங்கள், இந்த பாதையெல்லாம் ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. இந்த செங்குத்தான பாதையை கடந்து போனால் தான் நாம் தேடி வந்த அந்த மர்மம் நிறைந்த ராமர் தீர்த்தம் மற்றும் அதிசய மலைகளை நம்ம பார்க்க முடியும். வாங்க ட்ராவல் பண்ணி போகலாம். இதுதான் தீர்த்தகிரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே போனால் தான் நம்ம தேடி வந்த ராமர் தீர்த்தம் இருக்குது. நம்ம ராமர் தீர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலோட அழகை, மலையோட அழகை சுற்றி பார்த்துருவோம். நீங்களே இந்த வீடியோவை பாருங்கள். இந்த தீர்த்தமலையை காத்தருளும் தீர்த்தகிரிநாதர் கோயில் 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர் ராஜேந்திர சோழர்னால் கட்டப்பட்டது. இந்த கோயிலில் நாகக்கன்னிகள், பாம்பாட்டி சித்தர்கள், அகத்திய முனிவர்கள் போன்றவர்கள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுது. இதன் காரணத்தினாலேயே ராஜேந்திர சோழன் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. ராமர் சிவபூஜை செய்து தன் பாவங்களை போக்கிக்கிட்ட இடம்தான் இந்த தீர்த்தமலை. இந்த இடத்துக்கு வர பக்தர்களுக்கு பாவம் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, நோய்கள் நீங்கி நல்ல நிலைமையில் வருவாங்கன்னு நம்பப்படுது. இந்த கோயில் மற்றும் இந்த மலையை சுற்றி 11 அதிசய தீர்த்தங்கள் இருக்குது. இதில் மிகவும் அதிசயமாக பேசப்படுற தீர்த்தம் தான் ராமர் தீர்த்தம். ஏன்னா இது ராமர் வில் எய்ததுனால உருவான ஊற்று. இது பாறைகளிலிருந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரே அளவில் இந்த தீர்த்தம் வடிஞ்சு வருது. வெயில், மழை போன்ற இயற்கை கிளைமேட் சேஞ்சஸ்னாலையும் இந்த ஊற்று குறையவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. இந்த ஊற்றை ஆராய்ச்சி செய்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் திகைச்சு போனாங்க. ஏன்னா இந்த ஊற்றோட ஆரம்பம் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த தீர்த்தத்தில் குடிக்க, தன் நோய்களை போக்கிக் கொள்ள, தன் பாவங்களை நீக்கிக் கொள்ள பல மக்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. இந்த தீர்த்தமலையில் ராம தீர்த்தத்தோடு சேர்த்து மொத்தம் 5 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்தால் நிறைய நோய்கள், அதாவது தீர்க்கப்படாத நோய்கள், லெப்ரசி, சோரியாசிஸ் போன்ற தீர்க்கப்படாத நோய்கள் கூட தீர்ந்துடுன்னு நம்பப்படுது. அதே போல் இந்த தீர்த்தத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் வயிற்று, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், சுகர், கேன்சர் போன்ற நோய்கள் தீர்ந்துடுன்னு இங்கே இருக்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சித்த மருத்துவர்கள் நம்புகிறாங்க. இது ஒரு ப்ரூவன் ரிசல்ட்னு சொல்கிறாங்க.
அதே போல் இந்த இடத்துல இது மட்டும்தான் அதிசயம் கிடையாது, இன்னும் பல அதிசயங்கள் காத்துட்டு இருக்குது. ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. இந்த தீர்த்தமலையிலிருந்து 15 கிலோமீட்டர் காடுகள் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி மேலே ஏறி போனோம்னா அங்கே ஒரு கிணறு பாலடைஞ்ச நிலையில் காணப்பட்டது. அந்த கிணறோட வரலாறு என்னென்னு நம்ம தோண்டி பார்த்தோம்னா அது 7ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் வெள்ளி கம்பிகளை உருக்கி ஊற்றி தோண்டப்பட்டு பூசப்பட்ட கிணறுன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த கிணறு பராமரிப்பு இல்லாமல் இன்றைக்கி மூடப்பட்டு இருக்குது. அதே மாதிரி ராஜேந்திர சோழன் வந்து போவதற்காக வந்து தங்குவதற்காக ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அந்த கோட்டை இன்னமும் இடிஞ்ச நிலையில் தான் காணப்படுது. இந்த கோட்டைக்கு போகும் வழியில் நாங்கள் ஒரு குகையை பார்க்க நேரிட்டுச்சு. அதுதான் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிற குகைன்னு சொல்லப்படுது. இந்த குகையில் இன்றைக்கும் எப்போவும் மந்திர சொற்பொழிவு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. சில நேரங்களில் இங்கே ஆடு மேய்த்த நபர்கள் அந்த பாம்பாட்டி சித்தரை பார்த்ததாகவும் அந்த பாம்பாட்டி சித்தர் வரும்பொழுது நல்ல நறுமணம் வீசியதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாம்பாட்டி சித்தர்கிட்ட நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்று நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மலைக்கு மேலே ராஜேந்திர சோழன் இன்னொரு பெரிய பிள்ளையார் சிலையை வடிவமைச்சிருக்கிறாரு. அதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா பாதி பாறை பாதி கிரானைட்னாலையும் அந்த சிலை இருக்குது. அந்த சிலையோட நோக்கம் என்னென்னா இந்த மலை முழுவதும் பல கனிமங்களால் சூழப்பட்டிருக்குது. அதனால் அதோட அடையாளமாக இந்த ராஜேந்திர சோழன் அந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாருன்னு இதிகாசங்களில் சொல்லப்படுது. இதுதான் இந்த மலையை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய ரகசியங்கள். இப்படி தீர்த்த மலையோட ரகசியங்கள் மர்மங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மலை அடிவாரத்தை வந்து சேர்ந்தோம். அப்போ அங்கே ஒரு சாமியாரை பார்க்க நேரிட்டது. அவர் ஒரு திகைப்பான விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த மலையில் வெறும் 5 தீர்த்தங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த மலையை சுற்றி 11 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்த மலையை சுற்றி 11 அதிசய தீர்த்தங்கள் இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான தீர்த்தம் என்னென்னா அது யம தீர்த்தம். அது இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தான் இருக்குது. அதை நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரம், அந்த மரத்துக்கு அடியிலிருந்து ஒரு நீரூற்று காணப்படுது. இது பல நூற்றாண்டுகளாக இதே மாதிரி தான் இந்த அளவில் தான் இந்த நீரூற்று வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சனிக்கிழமை இந்த யம தீர்த்தத்தை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.